வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து இன்னொரு சூப்பரான நாளாக இருந்தது. ஏன்னா நெஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி சரியான ஒரு ஹையை போய் தொட்டுச்சு. இன்றைக்கி சரியான ஒரு அப் ட்ரெண்ட்னே சொல்லலாம். இன்றைக்கான நாள் நான் என்ன தான் நல்ல நாளாக இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மோசமான கேவலமான நாள் தான். ஏன்னா இன்றைக்கி நான் ட்ரேடே எடுக்கல, ட்ரேடே பண்ணல. ஃபுல்லாக ஒரு ஒர்க் பிஸியில் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னால் அந்த இன்றைக்கி ட்ரேட் பக்கமே எட்டி கூட பார்க்கல. ஈவினிங் வந்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சம்பவம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஏதாவது நல்லதுக்கே. ஓகேங்களா? சரி, என்ன ஒரு ப்ளஸ் மட்டும் இருந்ததுன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சிருந்த பேங்க் நிஃப்டியோட ஒரு பிஇ கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஒன்று, புட் ஆப்ஷன் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டும், கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை டுடே செல் டுமாரோ தான். நான் எவ்வளோ போட்டிருந்தேன்னா ஒரு 100% தான் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்தது நான் எது ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு நாளைக்கு அந்த இது வந்துன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஐ மிஸ் தட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் இருந்திருந்தால் கன்ஃபார்ம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிருப்பேன். ஸோ வழக்கமாக போல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதை மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான அப் ட்ரெண்ட் தான். ஸோ இதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது. ஆல்ரெடி இருந்து 49,056 அந்த ஒரு ஹால் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே ஒரு 300 to 400 பாயிண்ட் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1100 பாயிண்ட்டோ 200 பாயிண்ட்டோ நினைக்கிறேன். ஓகேங்களா? சம்திங் ப்ளஸ் ஆச்சு. 1% மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பேங்க் நிஃப்டியோட கெயினே இருந்தது. ஸோ அந்த கேண்டில் பாருங்கள், எம்மா பெரிய கேண்டில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில், புல்லிஷ் கேண்டில். கன்ஃபியூஷனில் என்னென்னமோ நடக்குதுப்பா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆல் டைம் ஹைக்கு இந்த மாதிரியான ஆல் டைம் ஹைக் போயிருக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோலாம் மார்க்கே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 5 மினிட் கேண்டில் 1 மினிட் கேண்டிலோட இன்றைக்கி வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹைக் ஜென்ரேட் பண்ணிடுனா அது இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் ஹையை தான் நம்ம மார்க் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா அதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு கீ லெவல்ஸ். ஸோ இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வைக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு லைன் வரும், அடுத்தது இங்கே ஒரு லைன் இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி போட்டு வச்ச லைனே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸாக வந்து ஒரு சில இம்பார்ட்டண்டான லைன்ஸாக இருக்கும். ஸோ இந்த நடுவில் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம 5 மினிட் கேண்டில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இங்கே ஓகே, நடுவில் பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ லைன்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் நாளைக்கான இது டவுன் ட்ரெண்டாக இருந்தால் நடக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த 1.5க்கு மேலேயே ஒரு ட்ரேட் செட்டப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நான் மார்க் பண்ண அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் யாராச்சும் என்ட்ரி கொடுத்துருந்து ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் கூட வெயிட் பண்ணியிருக்கலாம், ஹோல்டும் கூட பண்ணியிருக்கலாம். அப்படி என்ட்ரி கொடுத்துருந்தா கூட அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 400 சொச்சம் பாயிண்ட் ப்ராஃபிட். இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி ஃபுல் டேக்கு நான் பண்ணியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 to 800 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 800 பாயிண்ட் வச்சா கூட ஒரு கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் மட்டும் ஒரு 400 பாயிண்ட் சரியான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அது யாரெல்லாம் எடுத்தீங்கன்னு தெரில. ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படி மேலேயே தான் போயிட்டுருக்கும். இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரெட் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து ரீட்ரேஸ் பண்ணி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் புல்லிஷாக தான் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு புல்லிஷ் தான். ஆனால் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி, அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேளை கேப் டவுன் வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ஒரு பாயிண்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது கடைசியாக ஒரு ரெட் லைன். ஸோ அந்த லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இதாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை ஏதாச்சும் வேறு விஷயம்னா வாலட்டைலாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் நெஃப்டி வந்து நம்ம ஏகப்பட்ட லைன்ஸ் வரைஞ்சி வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அது வீடியோ எடுத்து வச்சுருந்தது இன்றைக்கான இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி போடுறது. பட் ஆனால் அதை நம்ம வீடியோ எடுத்தும் அதை வந்து பார்த்திங்கன்னா போடலை. ஏன்னா ஒரு சில டைமிங்கிறத விட ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் இது சேனல்லாம் வரைஞ்சி வச்சவாங்களே அப்படியே இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக லைன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அங்கே தான் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. நல்லா பாருங்கள். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் நடந்திருக்கு முக்கால்வாசி. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கரெக்டாக தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் மக்களே. 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ, இல்லாட்டி 1 day கேண்டிலோட ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோசிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், மிகப்பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் பைக் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு சரியான ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் நெஃப்டி போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை நெருங்கிருச்சு. 22,600 இருக்குது. 22,800 தான் ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். 700 சொச்சமாக
சம்திங். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நிஃப்டிக்கு இதே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நாளைக்கு நிஃப்டியும் ஒரு புல்லிஷ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னா வந்து புதன்கிழமை லீவு, ஷேர் மார்க்கெட் லீவு. ஓகேங்களா? அப்போ வியாழக்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நடந்தது நாளைக்கு நடக்கும். அப்படி இல்லை ரிவர்ஸாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே பையர்ஸ் எல்லோரும் செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பொசிஷன்ஸ் யாரெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நாளைக்கான டே கொஞ்சம் எதிர்பார்த்தது நடக்கலைனாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ண முடியும். மேக்ஸிமம் புல்லிஸுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேங்க் நிஃப்டி மேலே போவான் நாளைக்கு, நிஃப்டியும் மேலே ஏறுவான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை எந்த ஒரு இதுவுமே பண்ணிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட நிஃப்டியை கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா 70% ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ நிஃப்டி பேங்க் ஏறுங்கிற பட்சத்தில் கன்ஃபார்ம் நிஃப்டி 50யும் ஏறுவான். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க போதும். ஸோ ஓகேங்களா? நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்குது. ஸோ சூப்பர் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பை ஆப்ஷன் போயிருந்தாங்களோ ஸோ அவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சரியான ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும். மேக்ஸிமம் ட்ரெண்டை கேப்சர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே எனக்கு சரியான ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் 2 மடங்கு ஒழுங்காக ட்ரேட் பண்ணி நான் ஒரு ட்ரேடில் வெளியே வந்தேன்னு சொன்னவங்க கூட, நான் கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்துன்னு சொன்னவங்க கூட வந்து மினிமம் ஒரு மடங்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே இப்போ 100% பண்ணிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டியில் இருந்தது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா? ஸோ எப்பவும் போல் ரீசனபிளான ஒரு ட்ரேடு. ஓகேங்களா? ஒரு 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓகேங்களா? 1% கிட்டத்தட்ட. ஸோ அவள் ஏறிக்குங்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு புல்லிஷ். ஒரு நாளைக்கு நிஃப்டிக்கு 1%ங்கிறதும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு இப்படி இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். இப்போ வந்து நிஃப்டியை பார்த்துடலாம். இப்போ நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்குவோம். ஸோ அதில் வந்து இருக்கக்கூடிய க்ளோசிங் பாயிண்ட்ஸ் ஹை லோ எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச இடத்த நெருங்கிட்டான். ஓகேங்களா? அது என்ன வந்து ஹையில் போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டேவை பாருங்கள், கேண்டில்ஸ் தான் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷனில் தான் போயிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே ஆல் டைம் ஹை இருக்குது. அந்த ஹை 22,800 சொச்சம். ஓகேங்களா? ஸோ அந்த 700 800 ஸோ அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணோம். இப்போ வந்து 631 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஓகேங்களா? ஸோ அவன் கேப் அப்பில் ஒரு 50 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனா ஆல்மோஸ்ட் வந்து 700 பக்கமாக ஓப்பன் ஆவான். நமக்கு டார்கெட் ஆல் டைம் ஹை எவ்வளவு 800. ஸோ அந்த 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் அவன் அந்த இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டானா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனில் பை போயிடலாம். ஓகேங்களா? பை போயிட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் கரெக்டாக போட்டுங்க. டார்கெட் வந்து மினிமம் ஒரு 50% போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரெயிலிங் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டும் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் இது நான் சொல்கிற ஒரு அசம்ஷன் தான். இது வந்து அப்படியே நடக்குமானா தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நைட்டுக்கு நடக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸை பொறுத்தும் இருக்குது. அதுக்கு மேலே நாளைக்கு நிஃப்டி நம்ம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ரிவர்ஸாகவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். பட் ஆனால் மார்க்கெட்டோட அப்பத்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். ஸோ நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணுவேன். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எனக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட. ஓகேங்களா? 1 டே கேண்டில் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை லோஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்குவோம். ஏன்னா இனிமேல் இதுதான் நமக்கு தேவையானது. ஸோ இந்த லெவல்ஸ் தான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீ லெவல்ஸ். இந்த லெவல்ஸில் தான் எல்லாமே நடக்க போகுது. இல்லை ஒரு 5 லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 லெவலில் தான் மொத்த மார்க்கெட்டுமே நமக்கான ஒரு வேலையை காட்ட போகுது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் லைன் போட்டு வச்சுக்குவோம். ஓகே ரைட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் போட்டுக்கும். மேக்ஸிமம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ கீழே போகிறதுங்கிறது அவ்வளோக்கா எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் டச் இருக்கோ அந்த லைன்ஸை மட்டும் மார்க் பண்ணிக்குவோம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே வேறு எங்கேயாச்சும் டச்சு இல்லை, இதுதான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப் ட்ரெண்டு தான். ஓகே ஸோ இதோட லைன் முடிஞ்சது கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த லைன்ஸும் நம்ம பாட்டமில் டவுனுக்கு எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே டவுன் வர நம்ம அதுக்கு மேலே லைன்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சப்போஸ் கேப் அப் அண்ட் கேப் டவுன் தான் நடக்க போகுது. ஸோ அந்த கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆனது இன்றைக்கான ப்ரீவியஸ் ஹையில் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஹை டே ஹை இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே அதை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வரும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இந்த ஹையை மட்டும் அதை தாண்டிடுச்சுன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு ஆல் டைம் ஹையை நோக்கி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கன்ஃபார்ம் அந்த ஆல் டைம் ஹை கேண்டில் க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். ஓகேங்களா, அதாவது என்ன வந்து க்ளோஸ் மார்க்கெட் இப்போ எப்படி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு மேலே ஏறிச்சு பார்த்தீங்களான்னு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சது மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இன்றைக்கி நெஃப்டி வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒலட்டைலாக தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாளைக்கு பார்ப்போம். ஆனால் க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கால் சைடை கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரு நல்ல ப்ராஃபிட் டேவாக இருக்கும்.